குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற அந்த விநாயக பெருமானுடைய இன்றைக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். நம்ம விநாயக பெருமானுடைய இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. எல்லாருமே சாயங்காலம் எல்லா கோவில்லையும் பிள்ளையாருக்கா அபிஷேக ஆராதனை நடக்கும். சாயங்காலம் நீங்கள் கலந்துக்கோங்க. ஈஸ்வரர் கோயில்லையும் நடக்கும். சாயங்காலம் 2 பிள்ளையார் வச்சு செய்வாங்க. நீங்கள் கலந்துக்கோங்க. ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கிரக நிலவரம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 9/7/2024 செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம், குரோதி வருடம், ஆனி மாதம் 25ஆம் நாள். இன்றைக்கி வந்து திருதியை திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்த யோகம், சதுர்த்தி விரதம், அதாவது சங்கடகர சதுர்த்தி விரதம். இன்றைக்கு அதாவது விநாயக பெருமானை நினைத்து இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம். ராமநாத ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கருட வாகனத்தில் பவனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் ஆலயம் பல்லக்கில் புறப்பாடு, மாணிக்கவாசகர் நாயனார் குரு பூஜை. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து மாணிக்கவாசகர் நாயனார் குரு பூஜையாம். இன்னைக்கு திருவாசகத்தை அருளிய மாணிக்க வாசகர் நாயனார் குரு பூஜை. சூரிய உதயம் வந்து 5:58. இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. வருமுன் காப்பதே சிறந்தது. மிதுன நாளிகை 1:53. திதி வந்து சதுர்த்தி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் வந்து 10:45 to 11:45. பரிகாரம் வந்து பால். இன்னைக்கு வந்து சூளம் வடக்கு. இன்னைக்கு வந்து பரிகாரம் பால். ராகு காலம் வந்து 3 to 4:30, குளிகன் வந்து 12 to 1:30, யமகண்டம் 2 to 9 to 10:30. இன்றைய ராசி பலன்கள். இன்னைக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மேஷம் சுகம், ரிஷபம் வரவு, மிதுனம் நன்மை, கடகம் சிரமம், சிம்மம் பிரீத்தி, கன்னி பக்தி, துலாம் தெளிவு, விருச்சிகம் பாராட்டு, தனுசு வெற்றி, மகரம் நலம், கும்பம் விருத்தி, மீனம் பரிசு. சந்திராஷ்டமம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம். நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்கா? நாளைக்கு வந்து சுப முகூர்த்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சதுர்த்தி திதி வந்து நாளைக்கு. சமீ கௌரி விரதம். வருமுன் காப்பதே சிறந்தது. நாளைக்கு வந்து சுப முகூர்த்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து நம்ம இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால வந்து நம்ம ஒரு கணபதிக்கு ஒரு முதல் வணக்கம் கணபதிக்கு தான் கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதை செய்கிறதா இருந்தாலும் கணபதிக்கு சுற்றி ஒரு தேங்காயை உடச்சி போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து அதில் எதுவும் பின்னம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். மூஷிக வாகன மோதக கஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாவன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. மூஷிக வாகன மோதக கஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாவன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கணேஷ பஞ்சரத்னம். ஆதிசங்கரர் வந்து எவ்வளோ இதை வந்து அருளி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது. சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகர் பெருமானுக்கு உகந்தனாலே ஷட்கோண கோலம் போடுங்க. அவருக்கு பிடித்தது வந்து பஞ்சாமிர்தம் செய்து வச்சு ஓம் சரவண பவ இது பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி நீங்கள் வந்து ராகம்
கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன்மகிமை ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன்மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைகணத்தில் நீயும் ஆடி வருவாய் அப்பா வந்தென்னை தடுத்து வழிய ஆட்கொள் வரதகுரோ அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டபாணியை என்னை ஞான பண்டிதன் ஆக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊற்றிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்வாய் அப்பா அன்பை என் உள்ளத்திலே அசைவின்றி நிறுத்திடுவாய் அன்பையே கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிடவே உணர்ந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவனும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மம் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பிலா இடம் அங்குமிங்கு இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதனே தான் ஸ்கந்தான் நாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் கந்தகுரு ஆனான் கான். இது கந்தகுரு கவசம் அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் முருகருக்கு உண்டான இதை நான் படித்தேன். அப்புறம் இன்றைக்கி தினமும் எந்த இது படித்தாலும் சரி ஒரு 10 தடவையோ 9 தடவையோ இதுலேயே எழுதியிருக்காங்க 10 முறை ஜபிக்க, ஒரு 27 முறை எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜபிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஓம் தத்புரு நான் ஷார்ட்ஸ்லேயே இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய் திமிகி தன்னோ ஷண்முக பிரஜோதயா. ஆதிசங்கரர் அருளிய லக்ஷ்மி நரசிம்ம கருணாஷ ஸ்தோத்திரம். கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, திருப்புகழ். முதல்ல நாம் எடுத்து எல்லாருமே படிக்கிறது, நம்ம எந்த ஒரு கடையிலேயே கூட எடுத்து முதல்ல சுப்ரபாதம் போடுவாங்க. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம்தான் போடுவாங்க. வெங்கடேஷ சுப்ரபாதம், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ ஸ்கந்த பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதுல கர்த்தவ்யம் தெய்வமாக்னீயம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தே திரைலோக்கியம் மங்களம் குரு. எதில் எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு அந்த கந்தசஷ்டி கவசத்தை தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் கந்தகுரு கவசம். நம்ம எந்த ஒரு கடையை திறந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தூங்கி எழுந்த உடனே சுப்ரபாதம் கேளுங்க. நம்ம சுப்ரபாதம் கேட்டு கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், ஹனுமன் இது, அம்மன் இது, சுப்பிரமணியருது, உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் படிங்க. படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம நின்ன இடத்துல குளிச்சுட்டு இதை சொல்லிவிட்டு சூரிய ஸ்தோத்திரம், நமக்கு சூரிய ஸ்தோத்திரம், ராகு ஸ்தோத்திரம், கேது ஸ்தோத்திரம், ஆதிசங்கரர் அருளிய லிங்காஷ்டகம், சிவானந்த லகரி ஆதிசங்கரர் அருளியது, சௌந்தரிய லகரி மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள், ஸ்ரீ குரு ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம்,
வெள்ளிக்கிழமையன்று பாராயணம் செய்வதற்கு ஸ்ரீ சுக்கர ஸ்தோத்திரம், தர்மசாஸ்தா ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற அந்த விநாயக பெருமானை நாம் வணங்குவோம். ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம். அதற்கு பிறகு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நாம் வந்து முருகனுக்கு உண்டான இதையும் நாம் முருக வழிபாடையும் நம்ம எடுத்துக்கணும். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை வீட்லேயே விளக்கேற்றி இங்கே சாமி கும்பிடுங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம், முருகா முருகா முருகா. அவரோட நாமத்தை எப்படி வேணால் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நம்ம நினைப்போம், நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணுறதுனால பெருசை சின்னதாக்கி தான் கடவுள் கொடுக்குமே தவிர நமக்கு வந்து எந்த கெடுதலும் சாமி செய்யாது. நம்ம நினைப்போம், ஆனால் அதை நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாமி வந்து நமக்கு நல்லது தான் செய்யும், கெட்டது செய்யாது. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.